அப்போ கிளைமேட் இன்னைக்கு தண்டர் ஸ்டார்ம் போட்டிருந்தாங்க, வெளியிலயும் மழை பயங்கரமா அடிக்குது. நம்ம எதாவது நான்வெஜ் ட்ரை பண்ணி சாப்பிடலாமா? செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்யலாமா? டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம செட்டிநாடு மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ். இப்போ இதெல்லாம் மொத்தமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு தெரியுதா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, ரெட் சில்லி, கல்பாசி ஒரு 5. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காவும் போட்டுக்கலாம். செட்டிநாடு மசாலாவுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து தேங்காவும் தான். அதுக்கப்புறம் கல்பாசி. சப்போஸ் கல்பாசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வாங்கிட்டு கூட செட்டிநாடு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்டே கொடுக்கும். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் போட்டோன்னா உங்களுக்கு ஸ்மெல்லே வந்து மாறிடும். இதை நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சுத்தமா எண்ணெயே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அதுவே வந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணி இதை காய வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா மையா அரைக்கணும், கொரன்னு அரைக்க கூடாது. இப்போ எண்ணெய் விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி காயட்டோன்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளெண்டர்ல போட்டு நல்லா மையா அரைச்சிக்கலாம். இப்ப நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து ஆக்சுவலா சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றோம். கால் ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். தீ அரைக்கிறேன், ரொம்ப சூடாயிடுச்சு எண்ணெய். இப்போ ஒரு பட்டை போட்டுக்கலாம். பட்டையா இலையா? இலை ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீட்டாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு முழு வெங்காயம் 1. ஸோ இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு நல்லா ப்ரௌனா வதங்கும்ல வெங்காயம், அந்த மாதிரி வதங்கணும். இப்பவும் வந்து கிளாஸ் பிங்க் தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் வதங்க விடுவோம். அதுக்குள்ள இந்த மசாலாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மைய அரைக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கொரன்னு இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து நல்ல மைய அரைஞ்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம். இது ஏன் நான் மைய அரைக்கணும்னு சொல்றேன்னா, இந்த சிக்கனோட வந்து பிளெண்ட் ஆகாது. இல்லைன்னா இது தனியாகவும் சிக்கன்
கிரேவி தனியாகவும் இருக்கும். அப்புறம் அங்கங்கே நம்மளுக்கு திப்பியாக இருக்கும். நல்ல மைய இதுவாக இருக்கு. இப்போ இது நல்லா ப்ரௌனாக இருக்கு. கொஞ்சம் சில வெங்காயம் மட்டும் பிங்காக தான் இருக்கு. அது வந்து நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை வதக்கும் போது இதுவும் சேர்ந்து வதங்கிடும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். தக்காளி ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பச்சை வாசனை வந்து நல்லா போயிடணும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுங்க. அப்பதான் அந்த அரோமா வந்து தரமா இருக்கும். இந்த தீயை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அங்கங்க அடி பிடிச்சிடும். கொஞ்சமா வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். டேஸ்ட் பார்த்து இன்னும் வேணுன்ற உப்பை நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம். எண்ணெய் விடுது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சுன்றது அர்த்தம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணலாம். நல்லா தக்காளி வந்து மசியணும். ஸோ இதை வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேகட்டோன்னு விடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னும் நல்லா வந்து தக்காளி குழையணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி மூடி வச்சு வேக விடலாம். மஞ்சத்தூள் தூள் ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் போடுறேன். எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாவில் வேற ரெட் சில்லி இதெல்லாம் வேற ஆட் பண்ணியிருக்கோம், கொரியாண்டர்லாம். ஸோ அதனால இதை வந்து கொஞ்சம் பார்த்தே நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம ஸ்பைஸ் லெவல் வந்து ஏற்றிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். எண்ணெய் விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்து வேக வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுன்றத பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிக்கன் வந்து இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும்னு கரெக்டி எடுக்கலாம். மூடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா? தெரியுதாங்க? என்ன சிக்கன் அவ்வளோதானா, முடிஞ்சிடுச்சா? இல்லை, இன்னும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். இப்ப இதையுமே நம்ம சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல. தண்ணியே ஊத்தாம எவ்வளவு தண்ணி இறங்குதுல சிக்கன்ல இருந்து. ஆமா, நான் அதனாலதான் தண்ணியே ஊத்தல ஆக்சுவலா. இல்லைன்னா அது எங்க இன்னும் தண்ணி ஆகி ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சுன்னா அப்படின்றதுனால. இப்ப இவ்வளவு தண்ணி ஊத்துறதுனால மசாலா வந்து கரெக்டா இருக்குமா இல்ல? கரெக்டா இருக்கும். அதெல்லாம் அரைச்சி வச்சு பேஸ்டா இது. இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணலாம். ஓகே.
இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம். ஓகே, நல்ல அரோமா இருக்கு. இல்லை டெக்ஸ்டரும் பாருங்களேன், அப்படியே கலரே மாறிடுச்சு, தெரியுதா? இது வந்து நம்ம ஒயிட் சாதம் கூட சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி தோசை அந்த மாதிரி இது கூட சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ஜார்ல ஒட்டிட்டு இருந்ததுல அதுல தண்ணியை ஊற்றி ஒரு மிக்ஸ் ஓட்டிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு ரெடி. கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலையை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைக்கலாம். இதுல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட்-ஆன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கவா? தாராளமா, உங்களுக்கு இல்லாததா? ஏய், என்ன எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? நல்ல அரோமா இருக்கு. நல்லா கிண்டி விடுங்க. என்ன என்கிட்ட விட்டுட்ட? இதுக்கு மேல என்ன ஃபைனல் அவுட்புட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. சரி வாங்க, நான் பண்றேன், தள்ளுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல மீதி இருக்க அடி கொத்தமல்லி அடி தூவி கருவேப்பிலையும் தூவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இவ்வளோதான், இதுதான் ஃபைனல் அவுட்புட். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கே. இல்லை இப்போ பாருங்க, தெரியுதா? தெரியுது. அது வந்து இந்த மசாலாலாம் வந்து வறுத்துட்டதுக்கு அப்புறம் அரைச்சு மிக்ஸ் பண்ணி போடும் போது வந்து வர அரோமாவும் சரி டேஸ்ட்டும் சரி தரமாகவே தான் இருக்கு. சரி, பிளேட்டிங் பண்ணலாமா? பண்ணலாம். இந்தாங்க, தேங்காய் பால் சாதமும் செட்டிநாடு சிக்கனும் ரெடி. கலர்ஃபுல்லா இருக்கே. சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க போய் சாப்பிடலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ட்ரை பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு டிஎஸ் டிலைட்ஸ்.